வெல்கம் டு சென்பாஸ்கிச்சன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ரெசிபி பள்ளிப்பாளைய சிக்கன் பார்க்க போகிறோங்க. சுலபமான முறையில் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. கால் கிலோ சிக்கன் எடுத்துக்கோங்க. இப்போ இந்த மாதிரி கழுவிக்கலாங்க. கல்லுப்பும் மஞ்சப்பொடியும் போட்டு கழுவி எடுத்துக்கலாங்க. இப்போ கழுவியாச்சுங்க. இப்போ ஒரு கடாய் வச்சுக்கலாங்க. 75 மில்லி எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. நான் நல்லெண்ணெய் எடுத்துருக்கேங்க. நல்லெண்ணெயோ அல்லது கடலெண்ணெயோ சேர்த்தாதாங்க வாசமும் சுவையும் நல்லாயிருக்கும். எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சுங்க. நான் ஒரு சின்ன ஸ்பூனில் 1/4 ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துருக்கேங்க. ஜீரகம் நல்லா பொரியட்டுங்க. காஞ்ச மிளகாய் எடுத்துருக்கேங்க. ஒரு 10 எடுத்துருக்கேங்க. அது நல்லா விதை எடுத்துகிட்டு போட்டுக்கோங்க. விதையோடு போட்டுறாதீங்க, ரொம்ப காரம் அடிக்குங்க. இதுக்கு விதை எடுத்துகிட்டு தான் போடணும். மிளகா பொரிஞ்சிடுச்சுங்க. அடுத்து கருவேப்பிலை எடுத்துக்கோங்க. சின்ன வெங்காயம் எடுத்துக்கோங்க. ஒரு 100 கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயம் எடுத்துக்கோங்க. அதுவும் நல்லா பொரியட்டுங்க. இப்போ இதோட ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாங்க. பச்சை ஸ்மெல் போடுற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாங்க. இப்போ நல்லா வதங்கிடுச்சுங்க. 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாங்க. அதுவும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாங்க. இப்போது நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்க சிக்கன் எடுத்துக்கலாங்க. இதுவும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. நான் வாஷ் பண்ணி லெமன் போட்டு 1/2 hour ஊற வச்சுருக்கேங்க. இந்த சிந்தாமணி சிக்கன், பள்ளிப்பாளைய சிக்கன் இந்த மாதிரி இதுக்கெலாம் சாஃப்டாக வர்றதுக்கு லெமன் போட்டு ஊற வச்சிட்டிங்கன்னா சிக்கன் நல்லா சாஃப்டாக வருங்க. இதுவும் சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கலாங்க. இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாங்க. நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் வதக்கிக்கலாங்க. இப்போ நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள். இதுக்கு நம்ம தண்ணி எதுவும் ஆட் பண்ணலைங்க. ரொம்ப தண்ணி ஊற்றி வேக வச்சோம்னா சிக்கன் ரொம்ப ரஃப்பாகிடுங்க. ஆல்ரெடி லெமன் போட்டு ஊற வச்சதுதான். அதனால் இந்த எண்ணெயிலேயே நல்லா வதங்கிடுங்க. இப்போ நல்லா வதங்கி வந்துடுச்சுங்க. 3 சில் தேங்காய் எடுத்து வச்சுருக்கீங்க. பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதுவும் இதோட ஆட் பண்ணிக்கோங்க. தேங்காய் சேர்த்தா நல்லா சுவை நல்லா இருக்குங்க. சாப்பிடும் போது கடிபடும் போது நல்லா டேஸ்ட் சூப்பராக இருக்குங்க. இப்போ ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ கொத்தமல்லி தழை தூவிக்கலாங்க. சுவையான பள்ளிப்பாளையம் சிக்கன் ரெடிங்க. இப்போ இந்த சிக்கன் எந்த அளவுக்கு வெந்திருக்குன்னு பாருங்கள். சூடாக இருக்குங்க. நல்லா சாஃப்டாக வெந்துருச்சுங்க. இப்போ நல்லா இலை போட்டு நல்லா கொதிக்க சாப்பாடு போட்டு அதில் பள்ளிப்பாளைய சிக்கன் வச்சு சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. ஒரு தடவை செஞ்சிங்கன்னா மறுபடியும் செய்வீங்க. அந்தளவுக்கு இது டேஸ்ட்டாக இருக்குங்க. உங்களுக்கு இந்த டிஷ்ஷில் ஏதாவது சேர்த்துருக்க இன்க்ரீடியன்ஸில் ஏதாவது டவுட்னா டீட்டெயில் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கீங்க, போய் பார்த்துக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருதுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.